மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமா? அமெரிக்கா எடுத்த அதிரடி முடிவு. மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்க ராணுவம் இப்போ அவசரமா வெளியேறிட்டு இருக்கு. ஆனா இது பயந்து போய் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. இது ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான். கவனமா கேளுங்க. கத்தார்ல இருக்கிற அல் உதைத் விமானப்படை தளம் மற்றும் பஹ்ரைன்ல உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவு. இங்க இருந்து நூற்றுக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்கள் இரவோடு இரவாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வர்றாங்க. ஏன் தெரியுமா? ஈரான் மேல அமெரிக்கா எந்த நேரத்திலையும் வான்வழி தாக்குதல் நடத்தலாம்னு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கு. அப்படி அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா ஈரான் பதிலுக்கு அமெரிக்க தளங்களை நிச்சயம் தாக்கும். அந்த தாக்குதல்ல இருந்து தன் நாட்டு வீரர்களை காப்பாற்றத்தான் அமெரிக்கா இந்த முன்கூட்டிய இடமாற்றத்தை செய்யுது. இது வெறும் பின்வாங்கல் இல்லை. இப்போ ஈரானை சுத்தி அமெரிக்காவோட ராட்சத போர்க்கப்பல்களான USS ஜெரல்ட் ஃபோர்ட் மற்றும் USS ஏப்ரஹாம் லிங்கன் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள் வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி தராததால நடுக்கடலில் இருந்தே ஏவுகணைகளை ஏவி ஈரானை நிலைகுலைய வைக்க அமெரிக்கா ரெடியாகிட்டு இருக்கு. இந்த போர்க்கப்பல்களை அணுகுண்டு போட்டா மட்டும்தான் அழிக்க முடியும். நிலைமை இப்போ உச்சக்கட்ட பதற்றத்துல இருக்கு. ஒருவேளை போர் வெடிச்சா உலக பொருளாதாரம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா உயரும். அமெரிக்கா இப்படி ரகசியமா தாக்குதலுக்கு பிளான் பண்றது சரியா? இல்ல இது உலக போருக்கு வழிவகுக்குமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரெண்டிங் செய்திகளுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால தான் திரும்பவும் கேக்குறேன், மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமா?